நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சிற்றம்பலம். பார்வதி வதையே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மங்கையர்கரசி வளவர் கொண்பாவை பாவை பாவை. மங்கையர்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கை மட மாணி. மங்கையர்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மட மாணி. பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி. பங்கைய செல்வி பாண்டி மாதேவி. பணி செய்து நாள்தோறும் பரவ. பங்கைய செல்வி பாண்டி மாதேவி. பணி செய்து நாள்தோறும் பரவ. வெல்கம் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நீயா நானாவினுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மீண்டும் ஒரு அசல் பட்டிமன்றம் நீயா நானாவில். நீங்கள் தந்த ஊக்கமும் உங்களுடைய ஆதரவும் இது போன்ற அசல் பட்டிமன்றங்களை நடத்த தொடர்ந்து எங்களை ஊக்குவித்து வருகிறது. தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும், தமிழ் மரபை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒன்று அகவியல், இன்னொன்று புறவியல். அகம், புறம். பழந்தமிழர் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான இரண்டு கூறுகளாக நம்முடைய கவிதைகள் இது பற்றி பேசுகின்றன. அகம் என்பது ஆண் பெண்ணுக்கு இடையிலான காதலும் ஒழுக்கமும், புறம் என்பது சமூகம் சார்ந்ததும் வீரம் சார்ந்ததுமான விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டியும் இந்த எல்லைகள் மிகப்பெரிய அளவுக்கு விரைந்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகான தமிழ் கோட்பாடு. பட் இந்த அகம்புறம் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயத்தில் ஒன்றில் ஒன்று எதை விஞ்சி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு அசலான பட்டிமன்றம் தான் இன்னைக்கு நாம் மிகச்சிறந்த அறிவாளர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான பட்டிமன்றம். இப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை ஒரு மங்களகரமான ஒருத்தரை வச்சு தான் துவங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டில் நாங்கள் அங்கேயர் கண்ணி அவர்கள் வந்து பாடி துவங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். நீயா நானாவினுடைய ஆரம்ப கட்ட எபிசோடில் நாங்கள் இவங்களை அறிமுகப்படுத்தியிருந்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக தொடங்கி வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அகம், புறம், தமிழர் வாழ்வினுடைய இரண்டு முக்கியமான கூறுகள். இது பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் மிகச்சரியான மனிதர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த நடுவரையும் நாம் அழைக்க போகிறோம். இங்கே திரு தமிழருவி மணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புறமே சிறந்தது, புறக்கவிதைகள் தான் சிறந்து நிற்கிறது அப்படிங்கிறதுல தொடங்குறதுல திருமதி சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் வணக்கம். பேராசிரியர் திரு ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார். திரு ஆறுமுக தமிழன் அவர்கள், பேராசிரியை பானுமதி அவர்கள் வணக்கம். அதே போல இந்த செயலில் அகமே விஞ்சி நிற்கிறது என்று பேசுவதற்காக கவிஞர் நந்தலாலா அவர்கள், பேராசிரியை பிரேமா குமார் அவர்கள் வணக்கம். கவிஞர் பர்வீன் சுல்தானா அவர்கள், கவிஞர் வெண்ணிலா அவர்கள். தமிழகத்துடைய மிக முக்கியமான விஷயங்களை எப்பொழுதும் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்கள். இந்த அசல் பட்டிமன்றத்தில் பங்கேற்பதற்காக வந்ததற்கு முதலில் நீயா நானா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இனி உங்களுடைய மேடை. விஜய் தொலைக்காட்சியின் மூலம் தமிழ் சார்ந்து, தமிழ் இலக்கியம் சார்ந்து சிந்திப்பதற்காக கூடியிருக்கின்ற பெருமக்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய தமிழ் 2000 ஆண்டுகளாக மக்கள் நாவில் நடமிடுகின்ற தமிழ்
இலக்கிய தளத்தில் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் பெருமைப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. சங்ககாலத்தில் இருந்த பழமை சார்ந்த இலக்கிய பண்பாடுகளை மட்டுமே பெருமை ததும்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்றைய தமிழனுக்கு இல்லை. நம் வாழ்காலத்தில் நம் கண் முன்னால் மிக அற்புதமான கவிதைகளை தரக்கூடிய கவிஞர்கள் இப்பொழுதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் நாம் கவிதை தளத்தில் ஒரு விரிவான பார்வையை செலுத்தி இதில் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் கருத்துக்களை பதிவு செய்து அகத்தை விட புறம் அல்லது புறத்தை விட அகம் செறிவாக சமூகத்திடம் வந்து சேர்ந்திருக்கிறது, சமூக மக்களை பாதித்திருக்கிறது என்கிற ஒரு நிலை நோக்கி இந்த அரங்கம் நடக்க இருக்கிறது. அகப்பாடல்கள் எந்த அளவிற்கு சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்த புலவர்களால் முதன்மைப்படுத்தப்பட்டது என்பதற்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். பிரகத்தன் என்கிற வடபுலம் சார்ந்த ஓர் அரசனுக்கு தமிழின் மேன்மையை அறிவுறுத்த வேண்டும் என்று கருதிய புலவர்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் விளங்கிய புலவர் கபிலர், அவர் ஒரு வடபுலத்து அரசனுக்கு தமிழின் மேன்மையை, இனிமையை, சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக குறிஞ்சிப்பாட்டு இயற்றினார். அந்த குறிஞ்சிப்பாட்டு அகம் சார்ந்தது. எனவே ஒரு புறப்பாட்டின் மூலமாக தமிழின் பெருமையை கொண்டு செல்வதை விட அகப்பாட்டின் மூலமாக அயலவரிடையேயும் தமிழை மிகச்சரியாக கொண்டு சேர்க்க முடியும் என்று கபிலர் நினைத்திருக்கிறார். இதனாலேயே அகப்பாடல்கள்தான் பெருமைக்குரியனவா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. புறம் என்று நினைத்து பார்த்தால் இன்றைக்கு உலகம் முழுவதையும் தமிழை நோக்கி, தமிழனை நோக்கி பார்க்கச் செய்த வரி ஒன்று உண்டு என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது உலகம் முழுவதையும் இன்றைக்கு தமிழ் சார்ந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இது புறப்பாடலின் பெருமை. கண்ணதாசன் ஒரு முறை கல்லூரியில் பேசுகிற பொழுது ரொம்ப எளிமையாக போகிற போக்கில் ஒரு செய்தி சொன்னார். புலவர்கள் புறம்பாடுகிற பொழுதும் அகம்பாடுவார்கள் என்பதை சொல்வதற்கு அவர் சொன்னார், புலவர்கள் வேகமாக புறப்பட்டாலும் இடையிடையே அகப்படுவார்கள் என்றார். வேகமாக புறப்பட்டாலும் இடையிடையே அகப்படுவார்கள். புறம் பாடுவதுதான் அவர்கள் நோக்கம், ஆனாலும் அகம் தொடாமல் அவர்களால் பாட முடிந்ததில்லை என்று பேசுவார். எனவே இப்பொழுது நாம் இந்த கவிதை உலகம் இருக்கிறதே, ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல தமிழ் கவிதை உலகத்திற்கு இரண்டு பக்கங்களாக இருப்பவைதான் அகமும் புறமும். இவற்றுள் எது சிறந்தது என்பதையும், எது அதிகமான பாதிப்பை சமூக மக்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் பெற்றது என்பதையும், எதன் மூலம் சமூகத்தை மேன்மைப்படுத்த முடியும் என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் தங்களுக்கே உரிய ஆழ்ந்த பார்வையோடு இந்த கவிதைகளை களனாக வைத்து தங்கள் கருத்துக்களை விதைப்பார்கள். அவர்களை இப்பொழுது நான் உங்கள் சார்பில் இதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உலகத்தின் அத்தனை நேயர்கள் சார்பாக இப்பொழுது அவர்களை நான் பேச அழைக்கிறேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எண்ணிக்கை ஜனநாயக தர்மம், ஆனால் அது இலக்கிய தர்மம் ஆகாது. அதிகமாக பாடப்பட்டதனாலேயே அகம்தான் சிறந்தது என்ற முடிவிற்கும் நாம் அவசரப்பட்டு வந்துவிட முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய செய்தி, அவற்றிற்குள்ளே இருக்கக்கூடிய சாரம், அது தருகிற சிந்தனை, இந்த அடிப்படையில் இப்பொழுது அகம் சார்ந்து நந்தலாலா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். தமிழின் சிறப்பு அகப்பாடல்களிலே இருக்கிறது. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், புதுமை பித்தன் ஒரு விஷயம் சொன்னார். வாழ்வு, வாழ்க்கை என்று ரெண்டு இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒரு சொல் போலவே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வாழ்வு என்பது பிறப்பு, இருப்பு, இறப்பு என்ற முப்பரிமாணம் உடையது. வாழ்க்கை என்பது மனிதர்களோடு மனிதர்கள் உரசிக்கொண்டு மனிதர்களோடு மனிதர்கள் அனுபவத்தை திரட்டி கொள்ளுகிற போதுதான் தொடங்குகிறது என்று சொன்னார். அதனால் வாழ்க்கை பருவத்தை அதனால தான் ஆரம்பிக்கிறான். இன்பமும்
பொருளும் அறனும் என்றாங்கு ஐந்திணை மருங்கின் காம கூட்டம் என்று தொல்காப்பியம் சொல்லும்போது சொல்லுது. இங்கிருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குதுங்க. கண்ணோடு கண் மோதிக்கிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் இவன் புதுசாக பிறக்கிறான். இந்த பாசத்தில் இருந்து தான் பிறக்கிறான். அதனால் பருகிய நோக்கினால் பாசத்தார் பிணித்து, கம்பராமாயணத்தில் பருகிய நோக்க பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் என்ற உள்ளம் ஈர்க்கிறார்களே, அங்கே வாழ்க்கை தொடங்குகிறது. அகப்பாடல்களுக்கு உணர்ச்சிகளுக்கு தான் பிரதானம், புறப்பாடல்கள் செய்திகளுக்கு பிரதானம். செய்திகளுக்கு முக்கியத்துவம் தருகின்றவை பிரதானம். ஒரு மனிதனுடைய அறிவை ஊட்டமாக வளர்க்க வேண்டும் என்றால் நிறைய செய்திகள் வேணும், தர்மம் சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மனதை சுத்திகரிக்கிறது என்ன தெரியுங்களா, உணர்ச்சிகளை சுத்திகரிக்கிறது தான் அகப்பாடல்களுடைய தனிச்சிறப்பு. உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இது நம்ம அகப்பாடல் எப்படி செஞ்சுருக்குன்னா, பிற மொழிகளில் இல்லாத அளவிற்கு ஒரு தனித்துவத்தை தமிழ் இலக்கியம் பண்ணியிருக்கிறது. என்னன்னா, அன்பின் ஐந்திணைன்னு சொன்னான் பாருங்க, அந்த ஒரு சொல் இருக்கு. பெருந்தினையும் கைக்கிளையும் இவன் பாடம் மறுத்தான், வேண்டாம், இதெல்லாம் அறம் சாராத காதல் என்பதால் இந்த காதல் நன்றாக இருக்காது என்று ஒதுக்கி எதை பாட வேண்டும் என்கிற முறையை தேர்ந்தது தமிழினுடைய இலக்கியத்தில் ஒரு தனிச்சிறப்புங்க. இன்னொன்று, அழகான கற்பனைகள் இங்கே தாங்க இருக்கு. அழகான அந்த ஒரே ஒரு கற்பனையை சொல்லி முடிக்கிறேன். அழகான கற்பனைகளுக்கு இடம் தருவது என்னன்னா அகப்பாடல் தான். சங்க காலத்தில் ஒருத்தன் பொருள் சம்பாதிக்க போனான். பொருள் சம்பாதிக்க போனவன் திரும்பி வரலை. அவன் தான் திரும்பி வரலை. போன நெஞ்சு, அவனோடு போன நெஞ்சு திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா. அவள் சொல்கிறா, குறுநிலை குறவின் சிறுநனை நறுவி அங்கே கண் களி கொள்ளும் கவின் பெறு பொழுதில், என்ன போன ரொம்ப விடிகாலை பொழுது, கண்கூட சந்தோஷப்படுகிற காலை பொழுதில் அவனோடு போன நெஞ்சம் திரும்பலை, செய்வினைக்கு அசவாத அவனோடு தங்கிவிட்டது நெஞ்சு, தங்கிருச்சை பரவாயில்ல அப்படின்னா, அருளிலன் ஆதலான் ஒளிந்து இவ்வந்து திரும்ப பார்த்துச்சு இந்த நெஞ்சு. அவன் போனான், அவன் கூட போன நெஞ்சு அங்கேயே தங்கிக்கிருச்சு, பரவாயில்ல, ஒரு கட்டத்தில் விட்டுட்டு அவனை விட்டுட்டு வருது, வந்தபோது கூட அந்த நெஞ்சு என்னிடத்தில் வந்து சேரவில்லைனா எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறா, அவ அருளிலின் ஆதலின் இங்கு வந்து கூட தொல்நலம் இழந்து பொன்னிறம் நோக்கி ஏதிலாட்டி இவள் என்று சொல்லி வேற வீட்டுக்கு போயிடுச்சுன்னா. நெஞ்சு அவனோடு இருந்ததே, ஒரு நெஞ்சு அவனோடு போனது, போன நெஞ்சு அவனோடு தங்கி இருந்தது, வரவில்லை. ஒரு கால் வந்திருக்கான், வந்தாலும் கூட அவனை நினச்சி கருத்து இத்து போயிட்டனே, என்னை பார்த்து இவை யாரோ வேறொருத்தி என்று என் நெஞ்சே என்னை கடந்து போயிருக்கும் என்று எழுதுகிற கற்பனை உலகத்தில் எங்கேயாவது உண்டாங்க? இதுதாங்க தமிழ் இலக்கியத்தினுடைய அகப்பாடலின் சிறப்பு. சித்திரை திருநாள் புத்தாண்டு தினத்தில் நீயா நானா எடுத்திருக்கும் இந்த முயற்சி ஒரு நவீன பட்டிமன்றம், அழகான அழகு தமிழோடு கூடிய பட்டிமன்றம். அகமா புறமா, கருத்திலும் கவித்துவத்திலும் எது விஞ்சி நிற்கிறது? பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழறிஞர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருநாள் புத்தாண்டு தினத்தில் இன்று நடந்து கொண்டிருப்பது ஒரு நவீன பட்டிமன்றம். இதுபோன்ற நவீன பட்டிமன்றங்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலும், இதுபோன்று நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும், தமிழ் இலக்கியத்தில் விஞ்சி நிற்பது அகமா புறமா என்றொரு தலைப்பின் கீழ் தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடருவோம். நந்தலாலா அவர்கள் அகம் சார்ந்து தமிழருடைய சிறப்பியல்புகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். அறம் தழுவிய அன்பைத்தான் அகப்பாடல்கள் எப்பொழுதுமே அறிவுறுத்துகின்றன என்று. உங்களிடம் நான் கேட்பது, இப்பொழுது தொல்காப்பியம் நம்முடைய மூல நூலாக போற்றுகிறோம். அந்த தொல்காப்பியத்தில் அகத்தை பார்க்கிற பொழுது அகத்தினை இயல், களவியல், கற்பியல், பொருளியல் என்றெல்லாம் அகம் சார்ந்து பேசுகிற தொல்காப்பியம் புறத்திற்கு ஒரு இயல்தான் பேசுகிறது. எனவே தொல்காப்பியன் கூட இந்த புறத்தை விட அகத்திற்குத்தான் அதிக மதிப்பை அளித்தானோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அன்பு கூர்ந்து அதற்கு நீங்கள் விடை தர வேண்டும். அகம் என்ற சொல்லும் தமிழ் என்ற சொல்லும் ஒன்று என்கின்றது நம்முடைய தொல்காப்பியம். மிக அருமையாக திருக்கோவையாரில் ஒரு வரி வருகிறது. தலைவன் மெலிந்து போய்விட்டான். இவன் ஏன் இவ்வளவு மெலிந்து போய்விட்டான்? நீண்ட காலமாக தமிழில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறானோ, ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ
அன்றி ஏழிசை சூழல் பூக்கோ என்று திருக்கோவையாரில் ஒரு வரி வருகிறது. அங்கு அந்த துறை என்ற சொல்லிக்கே தமிழ் என்பது பொருள். மிக அருமையாக ஐயா சொன்னது போல குறிஞ்சிப்பாட்டு இந்நூல் என் நுதலிற்று என்றால் இந்நூல் தமிழ் நுதலிற்று. தமிழும் அகமும் வேறல்ல, இரண்டும் ஒன்று. இதனை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 40 ஆண்டு காலமாக நான் தமிழ் பேசி வருவது பொருளற்று போய்விடும். ஆனால் தலைப்பு அது அல்ல. ஏனென்றால் இன்றைய காலகட்டம் வரையில் நான் வர வேண்டும். நடுவர் அவர்களே, ஒரு கருத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஏன் தொல்காப்பியம் குறைவாக புறத்தை பற்றி சொன்னது என்றால், ஒரு இலக்கியத்தின் பாடு பொருள் கருப்பொருள் என்பது காலத்தை ஒட்டியது. சங்க காலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்று காதல் அல்லது வீரம், போர். வேறதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. புறச்சூழல் நன்றாக இருந்தது. தமிழனே தமிழனை ஆண்டான். சண்டை போட்டாலும் அவர்களே மோதிக்கொண்டார்கள். ஒன்று சேரன் தனித்து நிற்பான், சோழனும் பாண்டியனும் சேர்வான், அல்லது பாண்டியன் தனித்து நிற்பான், சேரனும் சோழனும், எப்படியோ அவர்களுக்குள் அடித்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த தமிழ் உணர்வு பொதுவாக இருந்தது. மற்ற எல்லா வீரமும் அக இலக்கிய கொள்கைகளும் ஒன்றாக இருந்தது. ஒரு சான்றாக சொல்லுகிறேன். அவர்கள் அற்புதமாக காதலை சொன்னார்கள். சங்க இலக்கியம் அக இலக்கியம் எனக்கு விருப்ப பாடம். நான் முதுகலை பயின்ற போது காமம் எப்படிப்பட்டது அவங்க சொல்லணும். ஆனாலும் நானும் ரசிக்கிறேன் அகத்தை என்பதற்காக சொல்லுகிறேன். காமம் யாருக்கும் மறைக்க இயலாது. நான் ஒருவர் பால் அன்பு கொண்டேன் என்றால் என் உடலின் தோற்றம், என்னுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றம் அதனை உலகத்திற்கு காட்டி கொடுத்துவிடும். இந்த காமத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று தலைவன் சொல்லுகிறான். அதற்கு ஒரு அழகான உவமை. ஒரு பெரிய பாறை மேலே கெட்டியாக வெண்ணெய் வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் எதிரே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பேச்சு ஆற்றல் கிடையாது, பேச முடியாது, கை ரெண்டும் இல்லை. அவன் கண்ணு முன்னால வெயில் ஏற ஏற அந்த வெண்ணெய் உருகி கொண்டு இருக்கிறது. கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்று குளர்க்கு அரிது. ஐயோ, இந்த நோயை என்னால் தாங்க முடியல. ஒன்று வெண்ணெய் எடுத்து சாப்பிடணும், கையில் யாராவது அந்த வெண்ணெய் எடுத்து தனியாக வைங்க, உருகி போயிடுன்னு சொல்றதுக்கு வாயும் இல்லை. அப்போ இந்த நோய் என்னை பாடாய்படுத்துகிறது. இதை விட சிறந்த உவமை எந்த கொம்பனாலும் எந்த மொழியிலும் சொல்லவே முடியாது. அந்த பிரிவாற்றாமை, அதன் அடிப்படையில் எழுகின்ற கவிதைகள் என்றும் சாகா வரம் பெற்றவை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் சங்க காலத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் வாங்க பின்னால. களப்பிரர்கள் வருகிறார்கள், பண்பாடு மாறுகிறது, பாடுபொருள் மாறுகிறது. பின்னால் நீதி இலக்கியங்கள், அதையெல்லாம் இவங்க தொட்டு பார்க்கணும் இல்லையா? ஐயா சொல்லிட்டாங்க சங்கத்திலேருந்து இன்னே வரையிலும் நீதி இலக்கியங்கள் வருகின்றன. 11 இலக்கியங்கள். இப்போ சங்க இலக்கியத்தில் 2181 பாட்டில் முழுமையாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். 2இல் ஒரு பகுதினா கூட பின்னால் வந்த அத்தனை பாடல் பகுதிகளையும் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் கவலை காதலை பற்றி கிடையாது. காதல் ஒரு காலகட்டத்தில் முடிந்து போனது. பின்னால் இந்த உலகம் எல்லாரும் குடிக்கிறார்கள், சமுதாயம் சீரழிந்து போய்விட்டது என்கின்ற பொழுது சமண இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கில் 11 நூல்கள் ஆரம்பற்றிய நூல்கள். இன்னும் வாங்க சிலப்பதிகாரம், மணிமேகலை, பாவிகம் என்பது காப்பிய பண்பு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். நீ ஏன் அதை சங்க இலக்கியத்தில் சொல்லலை? அவன் என்ன அழகா சொன்னான், நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்து மலர்த்தலை உலகம். அந்த சிந்தனைகளை எல்லாம் நம்ம பல்லவர்கள் காலம் வரையிலும் பார்க்குறோம். அதைத்தான் சொன்னால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ரொம்ப அழகாக பின்னால் வர்றவங்க சிலப்பதிகாரத்தில் அமாசர பொண்ணே வலம்புரி முத்தே ரொம்ப அழகு. கண்ணிகை அவன் பாராட்டினா இவன் பாராட்டினா. அதையெல்லாம் விட சகோதரிகளே, தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளரு சிறப்பினி இமையவர் வியப்ப புள்ளுரு புண்கண் தீர்த்தோன் நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெறல் புதல்வனே ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பது. என் ஊர் எப்படிப்பட்டது? ஒரு சாதாரண பசு கண்ணீர் விட்டது, நான் தூக்கி அடிடா அந்த பசுவை, கண்ணுக்குடி தூக்கி போறா குப்பையிலன்னு சொல்லலை. அந்த பசுவின் கண்ணீருக்கு கூட மதிப்பளித்து தன் பிள்ளையை காலில் போட்டு கொன்றானே தேர்காலில். அப்படிப்பட்ட நீதி வழுவாத நாடு. அப்படி இருந்தது அரசியல். அப்படி இருக்கணும் இன்னைக்கு. சொல்றா இல்லையா, பொன்சே கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மன்மதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக. நான் செத்தே போயிட்டாங்க. இன்னைக்கு நான் தப்பு செஞ்சேன், நான் சாகணும்னு ஒத்தொத்தரும் செத்தா இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சு போயிடும். நம்ம செய்ய மாட்டோம். நம்ம அப்படியே ஒரு ஊண்டடி பிறந்தால் கூட, சின்ன கரித்துண்டு பிறந்தால் கூட அதை வாளால கீறி அடக்கிய மானமுள்ள சமுதாயம். குழவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆரம்பித்து தாம் இறந்து உண்டு தண்ணி தானங்க கேட்டான் அந்த அரசன்.
தண்ணி கேட்டதை கொஞ்சம் தாமதமாக கொடுத்தான். கேழல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தண்ணியச்சே, இந்த தண்ணியை குடிச்சு உயிர் வாடுறதோட செத்து போலாண்டா. இறந்து உண்ணும் அளவே இன்மரோ இவ்வுலகம், இந்த உலகத்தில் அப்படி மானங்கெட்டு உயிர் வாழ வேண்டுமா என்று கேட்டார்களே, அந்த உணர்வு இன்னைக்கு வேணுங்க. எல்லாரும் காதல் பண்றாங்களா இல்லையா? இங்க இருக்கிற இளைய சமுதாயத்தை கேட்குற எல்லாரும் காதல் பண்றாங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ, எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் உறவில்லை, எங்க அம்மா உங்க அம்மாவும் உறவில்லை, உனக்கும் எனக்கும் இதை பத்தி பார்த்தது கூட இல்லை. ஆனா உன்னை பார்த்ததும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுன்னு சொன்னானே, அதை எடுத்துக்கொண்டு அண்மை காலத்து கவிஞன் என்ன சொன்னா, நம்முடைய காதல் எப்படி இருக்கிறது தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப கமர்ஷியலாக திட்டமிட்ட காதல். இவனால பிரயோஜனம் உண்டா, இவளால உண்டா, இதை விட வசதியான இடம் வருமா, இதை விட அழகான இடம் வருமா, எவ்வளவு. அதாவது நானும் நீயும் காதல் செய்கிறோம், ஆனா என் கல்யாணம் இன்னொருத்தரோட, உன் கல்யாணம் இன்னொருத்தரோட, அதை பத்தி பெருசா நினைச்சு மரணம் அடைகிறது அதெல்லாம் இல்லை. ஒருவேளை அவங்கெல்லாம் யதார்த்த உலகுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அதுவும் தெரியாது. ஆனா கவிதை பிரதிபலிக்கிறது, நாங்கள் அகத்திற்கு மாறுபட்டவர்கள் அல்ல. எனவே அகம் சார்ந்த இலக்கியங்களை ஏற்கிறோம். ஆனா கால வேறுபாட்டின் காரணமாக மொழி, நாடு, இனம், பெண் கல்வி எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய கவிஞர்கள் ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே காதல் பற்றிய பாடல்கள் குறைவு என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சகோதரி சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் அகம் சார்ந்து பேசுவதற்காக அமர்ந்திருப்பவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விட ஆழமாக சொல்லி அகத்திற்கு அவர் பெருமை சேர்த்து, அந்த பெருமையை சற்றும் குறைக்காமலேயே புறத்தின் பக்கமும் நின்று, புறம் எப்படி பாதிப்பை அதிகமாக சமூகத்திடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அக உணர்வு என்பது உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை என்றார் கவிமணி. இன்ப ஊற்றெடுக்க செய்வது எது என்று கேட்டால் அக உணர்வுகள் தான். அது காலம் மாறினும் மாறாதது அகம்தான். அப்படிப்பட்ட உணர்வுதான் மனிதனை செம்மைப்படுத்தும். அதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. நீ வெளியில போய் புறத்தே நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் உனக்கு அகம் சரியாக இருந்தால்தான் உன் பீடு நடைக்கே பெருமை. இதைவிட என்ன வேண்டும்? இதற்கும் மேலே சொல்லுகிறேன். இவர்கள் கேட்கிறார்கள், சிலப்பதிகாரத்தை பற்றியெல்லாம் எதிரணியிலிருந்து கருத்து வந்தது. அங்கே மாசரு பொன்னே வரம்புரி முத்தே இதையெல்லாம் நாங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். மிகவும் அருமையான அகச்சான்று பாடல். ஆனால் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எதற்கு தெரியுமா வருத்தப்பட்டாள்? நீங்கள் புறம் புறம் என்று சொல்லுகிறீர்களே, புறத்தே செய்யக்கூடிய அறம், புறத்தே செய்யக்கூடிய அந்தணருக்கு செய்யக்கூடிய விருந்தோம்பல், புறத்தே செய்யக்கூடிய வீட்டு தர்மம், இதையெல்லாம் நான் இழந்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அக வாழ்க்கை பாழ்பட்டு போனது. அறவோர் கழித்தலும் அந்தணர் ஒம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை ஏன் இழந்தேன் தெரியுமா? என்னை விட்டு கோவலன் பிரிந்து சென்று விட்டான். அப்ப என்ன தெரிகிறது? கணவன் மனைவி, காதலன் காதலி கருத்தொருமித்து இருவரும் இல்வாழ்க்கையில் தலைப்படுவதுதான் புறத்தையே சிறக்க வைக்கும். இதை விட்டு பார்த்தால் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு என்று சொன்னானே வள்ளுவன். அந்த அன்பை அகத்தே கூட்டுவது காதல் வாழ்க்கைதான். இது இளவயதுக்கு மட்டுமல்ல, குடும்ப வழக்குல முதியோர் காதல சொல்லுகிறார் பாரதிதாசன். வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க, வயதாகி விட்டது, ஒருவர் இறந்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே துணை இழந்தவர்களுடைய கதி என்னவாகும்? அது இழந்தவர்களுக்கு தெரியும் அந்த வலி. அதை நினைத்து சொல்லுகிறார் பாரதிதாசன். என்ன தெரியுமா? வறள் நிலம் அவள் கண்கள். எப்ப? வயதான போது. வறள் நிலம் அவள் கண்கள், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே. அவ உயிரோட இருக்கா, அதுவே போதும் எனக்கு. அப்ப நீங்க இங்க எந்த காதலை சொல்றீங்க? சங்க இலக்கியத்தில் தொடங்கி கம்பனில் பரிமளித்து பக்தி இலக்கியங்கள் வாயிலாக கூட காதல் உணர்வு தாங்க மிஞ்சி மிஞ்சி வருது. அக வாழ்க்கை சிறப்பில்லாமல் தான் ராவணன் மாண்டு போனான். நீங்க எண்ணி பாருங்கள். முறை தெரியாமல் உறவு வந்தாலே வாழ்வும் சுமையாகும் என்று சொன்னான். நான் முறையற்ற உறவை பற்றி பேச வரவில்லை. முறையான உறவு ஒருவனுக்கு பலத்தை கொடுக்கும், ஆன்மநேய ஒருமைப்பாட்டை கொடுக்கும், ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கும். பாரதி சொல்றான், ஒருத்தருக்கு வாழ்க்கையில முழுமையான நிலை என்னங்க? கடவுள் நிலை. கடவுள் நிலையை நீ எழுத வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாரதியார் சொல்றார், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். இங்க புறத்தே சொல்லப்பட்ட பக்திக்கு நீ போக வேண்டும் என்றால் கூட
அகத்தே இருக்கக்கூடிய காதலை நீ அடிப்படையாக செம்மையாக வைத்துத்தான் போக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அக உணர்வு தான் நம்மை விஞ்சி நிற்கிறது. பக்தி இலக்கியத்துக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த இலக்கியம் தெரிகிறதோ இல்லையோ, திருப்பாவை திருவம்பாவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இந்த திருப்பாவை திருவம்பாவையில திருப்பாவை எழுதிய ஆண்டாள் நாச்சியாரும் திருவம்பாவையை கொடுத்த மாணிக்க வாசக பெருமானும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? நாயகன் நாயகி பாவம், இறைவன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா, அந்த உயிரை நீ சென்றடைய வேண்டும் என்றால் இந்த ஜீவாத்மா என்ன செய்ய வேண்டும்? இறைவன் என்பவன் நாயகன், நான் நாயகி. அந்த நாயகனை அடைய வேண்டும் என்றால் நாயகன் நாயகி பாவத்திலே பாடுகிறார்கள். அழகா சொல்றார் அப்பரடிகள் ஒரு பாட்டு, நம்முடைய சாரதா அக்காக்கு மிகவும் பிடித்த பாடல். அவர்களிடமிருந்து தான் நாங்கள்லாம் கத்துக்கிட்டோம் அந்த பாட்டை. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னம் அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் மறந்தாள் அத்தனையும் மறந்தாள், தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. சொல்லுகின்ற பொழுது அப்பரடிகள் தன்னை பெண்ணாக உருவகித்து அந்த இறைவனை நினைக்கின்றேன், தலைப்பட்டாள் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இது எதை காட்டுகிறது? காதலை பாடாத கவிஞனும் இல்லை, காதலை பாடாதவன் கவிஞனும் இல்லை. இந்த அகத்தை நினைத்து நாம் அகம் கொள்ளலாம், கர்வம் கொள்ளலாம் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். தமிழ் இலக்கியத்தில் விஞ்சி நிற்பது எது? கருத்தில் அழகியலில், அகமா புறமா? பேசுவோம். சகோதரி பிரேமா அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் இதயம் கலந்து இன்புறுகிற சூழலிலே இருந்து ஒரு உயர்ந்த தளத்தில் இறைமை வரை காதலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது தீரா, ஏன் காதலுக்கு மிகுதியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், காதல் என்பது பசி எடுத்தால் சாப்பிடுவது போன்றது. ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளனாக இருப்பதற்கு அவனுக்கு பயிற்சி தேவை, பக்குவம் தேவை. ஒரு நாட்டிலே அமைச்சனாக இருப்பவனுக்கு அவனுக்கு பரிச்சயம் தேவை, முதிர்ச்சி தேவை. ஒரு நாட்டிலே வாணிகம் செய்வனுக்கு பயிற்சி தேவை, அவனுக்கு திறமை தேவை. ஒரு நாட்டிலே வாக்காளனாக இருப்பவனுக்கு அவனுக்கு பயிற்சி தேவை, முதிர்ச்சி தேவை. ஆனால் காதல் செய்வதற்கு எது தேவை? எதுவும் தேவையில்லை. பசி எடுத்த பொழுது சாப்பிடுவது போன்று பாவேந்தர் சொன்னார், காதல் அடைதல் உயிர் இயற்கை. இது இயற்கைடா. பசி எடுத்த பொழுது சாப்பிட்ட போது வேர்வை வந்தால் குளிப்பதை போன்று இயற்கையாக நடக்க வேண்டியது. இதற்கு பயிற்சி தேவையில்லை, ஒரு முதிர்ச்சி தேவையில்லை. அதனால் முதன்மை கொடுத்து பாடவில்லை. காதல் 5 வயது குழந்தைக்கு வராது, 65 வயது என்னை போன்றவனுக்கு வராது. இடையிலே சொற்ப காலத்தில் வந்து போகக்கூடிய ஒன்று. எனவே இளமை தொட்டு முதுமை வரையில் பயன்படக்கூடிய ஒன்றை, இந்த சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய ஒன்றை புலவர்கள் பாடுவார்களா? அல்லது முதற்காட்சிக்கும் இடைக்காட்சிக்கு அடுத்த காட்சிக்கும் இடையிலே உள்ள இடைவெளியிலே வந்து போகின்ற ஒரு காலத்தை பாடுவார்களா? காதல் என்பது எப்பொழுதாவது வரக்கூடிய ஒன்று, வந்தவுடன் போய்கூடுவது. பிறப்பிலிருந்து இறக்கின்ற வரையில் இருக்க வேண்டியது மானம், பிறப்பிலிருந்து இறப்புயில் இருக்க வேண்டியது ஆற்றல். இவற்றுக்கு முதன்மை கொடுத்து பாடினார்கள். காதல் என்பது பேராசிரியர் தீரா அவர்கள் ரொம்ப எளிதாக சொன்னார். அதற்கு எந்த முயற்சியும் வேண்டாம், எந்த பயிற்சியும் வேண்டாம். அது சாதாரண ஒரு காதல் அடைதல் உயிர் இயற்கை என்று பாரதிதாசன் சொன்னது போல நான் அப்படி கருதவில்லை. ஏனென்றால் வள்ளுவன் மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் என்கிறான். எல்லாரும் காதலித்து விடுவதில்லை. ஆனால் இந்த இடத்தில் இதற்கு சரியான ஒரு விளக்கத்தை தர வேண்டிய பொறுப்பு மகளே பர்வீன் சுல்தானா அவர்களிடம்தான் இருக்கிறது. எப்படி அவர்கள் புறம் சார்ந்து சொல்கிறார்களே, நீங்கள் இந்த அகத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்கள் பார்க்கலாம். 2 கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் வந்திருக்கிறது. முதலில் அன்னை சாரதா அவர்கள் 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அகப்பாடல்கள் தான்
விஞ்சி நின்றன, அதற்கு பிறகு புறம்தானே வந்து சேர்ந்தது என்று பேசியிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அடுத்ததாக பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்கள், விரல் பிடித்து சிறிய வயது முதல் என்னை இலக்கிய வீதி உலாவர செய்த பெருந்தகை. அவர் சொன்னதை எதிர்த்து பேச வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்கு இல்லை. அன்னை சாரதா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு காலம் மிகவும் தாழ்ந்து இருக்கிறது என்று பேசினார். புறம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு சிறப்பாக இல்லை என்று பேசினார். ஏன் சிறப்பாக இல்லை என்றால், அகம் என்பது எப்பொழுது சிறப்பாக வழி நடத்தப்படவில்லையோ அந்த சமுதாயத்தில் புறம் என்பது ஒரு காலம் சிறப்பாக அமைய முடியாது என்பதற்கு இதைவிட பெரிய விளக்கம் என்ன இருக்க முடியும்? ஆழமாக பார்த்தால் சங்க இலக்கியங்கள் நமக்கான அக இலக்கணங்களை மிக சரியாக நமக்கு வகுத்து தந்திருக்கின்றன. நான் கூட யோசித்து பார்த்தேன், தொல்காப்பியன் சாதாரணமானவன் இல்லை. நமக்கான வாழ்வியல் இலக்கணங்களை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிக பெருந்தகை. அந்த பெருந்தகை சொன்னார், திருமணம் என்கின்ற அக வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த முறைமை இருக்கிறதே, தமிழர்களுக்கு எப்படி இருந்தது? தமிழர்கள் முன்னால் திருமணம் என்கின்ற வைபவத்தை வைத்தவர்கள் இல்லை. அவர்கள் கருத்தொருமித்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து காதல் ஒருமித்து களவு வாழ்க்கையில் ஈடுபட்டு பிறகு அப்படியே கற்பு வாழ்க்கைக்குள் நுழைந்தவர்கள். ஆனால் எப்பொழுது கரணம் வந்தது என்பதனை எழுதுகின்ற பொழுது, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று சமூகத்தில் என்றைக்கு அகக்கோட்பாடு நலிய தொடங்கியதோ அன்றைக்குத்தான் திருமணம் என்கின்ற முறைமை இந்த சமுதாயத்திற்கு தேவைப்பட்டது என்று எழுதுகிறார். ஆக அக வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக இருக்கிறதோ ஒரு சமுதாயத்தில், அந்த சமுதாயம் தான் மிக சீரிய வகையில் தன்னை முன்னெடுத்து செல்லும் என்பதனை இந்த உலகத்திற்கு சப்தமாக சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான், கோட்பாடுதான் தமிழருடைய கோட்பாடு. என்னை கேட்டால் சிலப்பதிகாரம் போல அக வாழ்க்கையை சரியாக செலுத்துவதற்காக மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பேரிலக்கியத்தை நம்மால் காட்டிவிட முடியாது என்கின்ற அளவிலே அக கோட்பாட்டிலே நிலைத்து நின்ற அந்த கண்ணகி பேசுகின்ற வார்த்தை, கடைசி நிலையில் கொலைக்களப்படுவதற்கு முன்னால் அந்த பெண் தன்னுடைய கணவனான கோவலனிடத்தில் பேசுகின்ற அந்த சொற்கள் நம்முடைய மனு குலத்திற்கு அக கோட்பாட்டிற்கு ஆழமான ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. அவள் போய் தேரா மன்னா என்று பாண்டியனை வீழ்த்தினாள், அதுதான் சிறப்பு என்று பேசுகிறோம். இல்லை, அவள் அக வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறாளே, அதுதான் அவளுடைய சிறப்பாக நான் சொல்லுவேன். அக வாழ்க்கையில் அவள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை என்று ஒரு கணவன் வந்து கேட்கின்ற பொழுது, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் மாற்றம் யாவதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் என்று அவள் சொன்ன அந்த பதிலால் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் அக வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதனை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ராவணனை பற்றி சகோதரியார் குறிப்பிட்டு போனார்கள். ராமனை பற்றி நாம் புகழ்ந்து பேசுகிறோமோ இல்லையோ, ராவணன் என்கின்ற அவ்வளவு கம்பீரமான ஒரு மனிதன் விழுந்து போனதற்கு என்ன காரணம்? வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோள், நாரதற்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ், மௌலி 10. எப்படி இருந்திருப்பான் அவன்? அவன் எப்படி விழுந்து போனான்? அவன் விழுகின்ற நிலையிலே ஓடி வந்து மேலே விழுந்து பாடினாளே மண்டோதரி, வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்று பேசுகின்ற பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அகம் என்கின்ற நிலையில் எப்பொழுது ஒருவன் கீழே விழுந்து போகிறானோ அன்றைக்கு அவனுடைய புறம், அவனுடைய வரலாறு அவனை விட்டு விலகுகிறது. ஒண்ணுமில்லை, அன்பு ரொம்ப மென்மையானது. என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பேராசிரியர், அம்மா அவர்கள் இருக்கிறார்களே, இந்த பேராசிரியரை சுமந்து சுமந்தே காயப்பட்ட தோள்களை விடைய என்னுடைய அம்மா வீட்டில் இருந்து அதை பார்த்து கொண்டிருப்பார். 65 வயதிற்கு மேல் எனக்கு காதல் தேவையில்லை என்று எப்படி இவர் பேசினார் என்றுதான் எனக்கு புரியவில்லை. எப்படி அப்படி சொல்லிவிட முடியும்? அப்பா அம்மாவுக்கு காதல் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு அகம் இல்லையா? அவர்களுடைய ஒருமித்த கருத்து என்பதுதானே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறது. வள்ளுவன் தாத்தனை போல காதலையும் காமத்தையும் சொன்னவர்கள் உண்டா? அகக்கருத்துக்களை சொன்னவர்கள் உண்டா? நீங்கள் எவ்வளவுதான் புறம் பேசிக் கொள்ளுங்கள், புறம் பேசுதல் என்பது 2 வகைப்படும். ஆனால் அகம் பேசுதல் என்பது ஒரே ஒரு கோட்பாடுதான். அந்த கோட்பாட்டில் ஒரு காட்சியை நான் சொல்லுகிறேன். என்னுடைய மனதை மிக மிக அருகாமைப்படுத்திய ஒரு காட்சி. ஒரு காதலன் காதலியிடத்தில் வருகிறான். காதலி கிட்ட சொல்றான், அன்பின் 5 பிரிவும் உண்டு.
பிரிவும் காதலில் அடக்கம். கூடுதலும் இருத்தலும் ஏங்கலும் ஊடலும் மட்டுமல்ல, காதல் பிரிதலும் காதல்தான். அந்த பிரிவு நிலைக்கு வந்து நிற்கிறான். காதலிடத்தில் சொன்னான், நான் செல்கிறேன். அவள் பார்க்கிறாள். நீ அப்படி வியந்து பார்க்காதே, கோபமாக பார்க்காதே, மனம் வருத்தப்பட்டு பார்க்காதே, நான் சீக்கிரமா வந்துருவேன். ஏனென்றால் 6 வகை பிரிவு: போர் வகை பிரிவு, கல்வி வயிர் பிரிவு, பொருள் வயிர் பிரிவு, பரத்தை வயிர் பிரிவு என்று பிரிவுகள் நிறைய உண்டு. அவன் ஆசுவாசப்படுத்துகிறான், நீ கவலைப்படாதே, நான் உடனே வந்து விடுகிறேன். இந்த காட்சியை எழுத வேண்டும் கவிஞனுக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு கவிஞன் எப்படி எழுத முடியும்? அகத்தை சொல்லுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு பார்வை போதும், ஒரு சின்ன தொடல் போதும், ஒரு சிறிய அசைவு போதும். ஆனால் பார்வையையும் அசையையும் தொடலையும் கடந்து வார்த்தைகளில் அதை வடிப்பதுதான் கவிதையினுடைய மிகப்பெரிய மேன்மை. அந்த மேன்மையிலே வள்ளுவர் நின்று கொண்டிருக்கிறார். இதை சொல்ல வேண்டும் இந்த காட்சி. அந்த பெண் பதில் சொல்லுகிறாள், நான் போறேன், திரும்பி வந்துருவேன்னு சொல்ற அந்த காதலனுக்கு தன் காதலையும் காட்ட வேண்டும், தன்னுடைய இருப்பையும் காட்ட வேண்டும். இந்த இரண்டையும் அவள் காட்ட வேண்டும். அவள் சொன்னாள், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை. நீ போகலன்னு சொல்லு, என்கிட்ட சொல்லு. மற்ற நின் வல்வரவு, நான் வந்துருவேன்றல, நீ போறல, அதுவே பிரிவு தானே. நீ வந்தனா அது எப்படி நல்வரவாக முடியும்? அது வல்வரவு. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு, நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களுக்கு சொல், வாழ்வாருக்குறை என்று முடித்தாள். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு, வாழ்வாருக்குறை என்கின்ற அந்த பெண்ணினுடைய இருப்புதான் புகழ் புரிந்த இல். அந்த புகழ் புரிந்த இல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஏறுபோல் பீடு நடை நிச்சயம் உண்டு என்பதைத்தான் அகக்கோட்பாடாக தமிழ் கவிதைகள் சொல்லி நிற்கின்றன என்கின்ற என்னுடைய விவாதத்தை முடித்து அமைகிறேன். வணக்கம். கருத்தும் உணர்ச்சியும் கைகோர்த்து நடப்பது எப்பொழுதுமே பேராசிரியை பர்வீன் சுல்தானாவினுடைய தனிச்சிறப்பு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருநாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் தமிழருவி மணியன் அவர்கள் தலைமையில் ஒரு நவீன பட்டிமன்றம். தமிழில் எது விஞ்சி நிற்கிறது? அழகியலில் கருத்தில் அகமா புறமா பேசுகிறார்கள் தமிழர்கள், கேட்கலாம். ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது பேசப்போகிறார். பழகருப்பையாவோடு பல நாட்களை, பல மேடைகளை, பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவன் நான். அவருடைய திருமகன் என்ன சொல்கிறார் என்று கேட்க உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலாக இருக்கிறேன். வணக்கம் மரியாதைக்குரியவர்களே. அகம் விஞ்சி நிற்கிறதா புறம் விஞ்சி நிற்கிறதா என்கிற அந்த கேள்வியில் 2 நிலைகளில் அந்த விஞ்சி நிற்கிற நிலையை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். கருத்து நிலையில் எது விஞ்சி நிற்கிறது, கவிதை நிலையில் எது விஞ்சி நிற்கிறது, இது அகம் எந்த ஒரு இடத்திலாவது விஞ்சி நிற்கிறதா என்ற கேள்வியை அமைத்து கொண்டு பேச வேண்டும் என்று விரும்பினேன். காமம் என்பது தமிழர்களுக்கு மறுதலையானதில்லை. காமத்தை புறக்கணித்து விட்டு காமம் தருகிற இன்பங்களை எல்லாம் துறந்து விட்டு அடைவதற்கு வேறு ஒரு பதம் இருக்கிறது. அதற்கான முதல் படி காமத்தை துறந்து விடுதல், அகத்தை மறுதலித்து விடுதல் என்று நினைக்கிற நினைப்பு தமிழ் மரபில் கிடையாது. இவர்கள் அப்படி நினைத்து மயங்குகிறவர்களுக்கு பாட்டு சொல்லுகிறார்கள். காமம் காமம் என்ப காமம் அணங்கும் அன்று பிணியும் அன்றே, முதைச்சுவல் கலித்த முற்றா இளம்புல் மூதா தைவந்தாங்கு விருந்தே காமம் பெருந்தோளோயே என்று மிளைப்பெருங்கந்தனார் குறுந்தொகையில் பாடுகிறார். காமம் துன்புறுத்துகிற நோய் இல்லை, அது அச்சுறுத்துகிற அணங்கும் இல்லை, அது ஒரு விருந்து என்று பாடுகிற அகநிலைகள் எல்லாம் பாடப்படுகின்றன. ஆகையினால் காமத்தை கண்டு யாரும் அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் காமம் எப்போது அச்சத்தை தருவதாக இருக்கிறது என்றால், காமம் எப்போது பிணியாக ஆகிறது என்றால், அது அளவு கடந்து போகிற போது, அது எல்லை மீறுமானால் உங்களுடைய ஆழ்வினை உடைமை குறையும், உங்களுடைய புகழ் குன்றும், உங்களுடைய பொருளுண்டாக்குகிற திறன் குன்றும், நீங்கள் புறத்தை சார்ந்த மனிதனாக இல்லாமல் முற்றிலுமாக அகத்திற்குள்ளேயே நின்று அகப்பட்டு காணாமல் போவீர்கள் என்பதுதான் கோளாறு. ஆகையினால் காமத்தை வரம்பு தெரிந்து ஆழ்வதற்கு பழக்கம் இல்லாதவன் மாட்டிக்கொண்டு விடுவான். கோவலன் மாட்டிக்கொண்டது அப்படித்தான்.
முறைதாண்டுகிற வேலையைத்தான் தமிழ் இலக்கியம் அனுமதிக்குதே. இங்கே பரத்தைமை உண்டு, வரைவின் மகளிர் உண்டு, எல்லா கோளாறையும் இவங்க செஞ்சுக்கிட்டு தானே இருந்திருக்காங்க. எல்லா கோளாறுகளையும் அங்கீகரித்து பாடுகிற நிலை இருந்திருக்கா இல்லையா அகத்தில்? ஆகையினால் அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும் என்பதெல்லாம் இல்லை. அகத்தினுடைய வரம்பு தெரியாவிட்டால் புறம் சரியாக இருக்காது. அகத்தை மட்டுப்படுத்துகிறது புறம், அகத்தை விஞ்சி விடாமல் கட்டி வைக்கிறது புறம். ஆணை எப்போதும் புறம் அழைத்து கொண்டே இருக்கிறது. அவன் வெளியே போறான். நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய் தரவாய் என்று பாடுகிற போது அவன் நப்பிண்ணைக்கு அவ சொல்றா, நீ விட மாட்டேங்கிற உன் ஆம்பளையான விடு, அவனுக்கு வெளி வேலை இருக்கு என்று ஆண்டாள் பாடுகிறார். அடுத்த பாட்டில் மாறி மழை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் நிமிர்ந்து எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரு மாலே போ நீ பூவை பூவண்ணா, வா சிங்காசனத்தில் உட்காரு, எங்களுக்கு ஆற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன, இதையெல்லாம் பாரு. அதை விட்டுட்டு நான் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பனாகவே எப்போதும் இருப்பேன் என்று சொன்னால் வெளியில் ஆற்ற வேண்டிய காரியங்கள் என்னவாகும், எங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஆகையினால புறம் எப்போதும் ஆணை வெளியில் அழைத்து கொண்டே இருக்கிறது. அவன் அகத்தை எச்சரித்து விட்டு வெளியில போறான். இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, இவன் வெளியில போறான், பொருள் தேடுறான், புகழ் தேடுறான், அல்லது வேறு உயர்ந்த பதங்களை தேடுகிறான். எதை தேட வேண்டுமானாலும் அவன் வெளியில் போயாக வேண்டிய கட்டாயம் அவனுக்கு உண்டாகிறது. இவனை வீட்டுக்குள்ளிருந்து, பெண்ணுக்கு எப்பவும் சிரமம் என்னன்னா அவ வீட்டுக்குள்ள இருக்கிறவ, வீட்டுக்குள்ளிருந்து அகத்திலிருந்து புறத்தில் இருக்கிற ஆணுக்கு ஒரு புராதனமான அழைப்பு ஒன்று எப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது. நீ வா, நீ வா. இது பெண்ணினுடைய அழைப்பு. அகத்தில் காட்டப்படுகிற துன்பப்பாடுகள் எல்லாமே பெண்ணுக்கு காட்டப்படுகிற துன்பப்பாடுகள் தான். களவியல்ல ஆணுக்கு துன்பம் உண்டாகிறது, கற்பியல்ல பெண்ணுக்கு தான் துன்பம் உண்டாகிறது. கற்பியல்ல மட்டும்தான் பெண்ணினுடைய மெய்ப்பாடுகள் எல்லாம் மிக விளக்கமாக பேசப்படுகின்றன. இவளுக்கு பிரிவு வருது, இவளுக்கு இரங்கல் வருது, படர் மெலிந்திரங்கல், இப்படி எல்லாம் பேசப்படுவது பூராவுமே பெண்ணுக்கு தான். பெண் அழைத்து கொண்டே இருக்கிறாள், நீ வா. இவன் வர முடியாது. இவன் இந்த அகவாழ்வை ஒழுங்காக நிலைநிறுத்தி நடத்தி கொள்ள வேண்டுமானால் இவனுக்கு பொருள் வேணும். அப்ப இவன் வெளியில போயாகணும். அகத்துக்குள்ளேயே கிடந்தால் இந்த காரியம் நடக்காது. வரிவெளி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி என்று பட்டினத்தார் பாடுகிற போது, மாமுதல் தேடி வைத்திருக்காவிட்டால் வரிவெளி கொண்டு சுழிய எறிந்தவர்களாலாம் இவனை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. அப்ப இவனுக்கு தேட வேண்டியிருக்கு. ஆகையினால இவன் புறத்துக்கு போறான். ஆகையினால புறம் என்பது எப்போதுமே அகத்தை கட்டுக்குள் நிறுத்தி வைத்திருக்கிறது. அகம் கருத்து நிலையில் விஞ்சவே இல்லை. இனி கவிதை நிலையில அகம் விஞ்சுகிறதா புறம் விஞ்சுகிறதா என்கிற கேள்வி ஒன்றை வைக்கலாம். இதிலே அந்த தரப்பிற்கு சில நியாயப்பாடுகள் இருக்கின்றன. மிகச்சிறந்த கவிதை அனுபவத்தை, மிகச்சிறந்த கவிதை அனுபூதியை அகக்கவிதைகள் மட்டுமே தர முடியும் என்று அவர்கள் பேசுவதற்கு ஒரு சிறிய நியாயம் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் மிகவும் வீச்சாட்டியமான உணர்ச்சிகளை எல்லாம் பேசக்கூடிய பாடல்கள், கவிதை வரிகள், கவிதை அனுபவங்கள் புறத்தில் பொங்கி நிற்கின்றன. அகத்தில் கொந்தளிக்கிறது ஒரே ஒரு உணர்ச்சி தான், காமம். இதை அனுமதிப்பதா, மட்டுப்படுத்துவதா, எந்த அளவிற்கு இதை புலப்படுத்துவது என்கிற கேள்விகளுக்குள்ள நடக்கிற ஊடாட்டங்களில் இந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன கவிதை நிலையில். அகத்தில் இப்படி ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, களம் ஒன்று என்கிற நிலை புறத்தில் கிடையாது. இங்கே வீரம் பேசப்படும், கொடை பேசப்படும், இரக்கம் பேசப்படும், இப்படி பல்வேறு நிலைகளில் புறம் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி இரண்டு புறப்பாட்டுகளை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். கவிதை நிலையிலையும் புறந்தான் வெஞ்சி நிற்கிறது என்று சுட்டுவதற்காக. களஞ்சை கோவே களஞ்சை கோவே அச்சுடை சாகாட்டு ஆரம்பொருந்திய சிறுவன் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமக்கும் அருளி வியன் மலர் அகன்பொழில் ஈமத்தாழி அகலிதாக வனைமோ நலந்தலை மூதூர் களஞ்சை கோவே என்று புறநானூற்றில் வருகிற பாட்டு. களஞ்சை கோ என்கிறவன் குயவன், அவன் பானை செய்கிறவன். ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு சுரவழி நடக்கிறாள். அவன் எங்கேயோ போகிறான், அவனோட சேர்ந்து இவளும் போகிறாள். போகிற வழியில் புருஷன் செத்து போனான், கணவனை இழந்து விட்டாள். இப்போ கணவனை அடக்கம் செய்கிற கடமையும் இவளுடையதாகிறது. கணவனை அடக்கம் செய்வதற்கான வழிமுறை ஒரு ஈமத்தாழி என்று சொல்லப்படுகிற பானையில் வைத்து அவனை அடக்குவது என்பது. இப்போ அந்த களஞ்செய் கோவிடத்தில் இவள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள், ஒரு களஞ்செய்து கொடு. நீ வழக்கமாக செய்கிற களம் ஒருவனை மட்டுமே அடக்குவதாக இருக்கும், ஆனால் எனக்காக அது 2 பேரை அடக்குவதை போல இருப்பதாக செய்து கொடு என்று கேட்கிறாள். ஏன்?
இதில் இடைப்பட்டு வருகிற வரிகளில் அந்த கவிதை ஒளிந்திருக்கிறது. அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய சிறுவன் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமக்கும் அருளி. இந்த பெண்ணினுடைய இயலாமை, பெண் எவ்வாறு மட்டுப்படுத்தப்பட்டு எந்த ஆற்றலும் இல்லாமல் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தாள் என்பதற்கான ஊற்றங்கள் எல்லாம் இந்த கவிதையில் பொங்கி வழிகின்றன. ஒரு வண்டி நிறுத்தப்பட்டிருந்த வண்டியில் ஒரு சிறுவெண் பள்ளி ஏறியது. இந்த வண்டி ஓடத் தொடங்கி விட்டது. இந்த வண்டி சுரம்பல கடந்து போகிறது. பல காடுகளை கடந்து எந்தெந்த ஊர்களுக்கெல்லாமோ போகிறது. போகிற ஊர்களுக்கெல்லாம் இந்த பள்ளியும் போயாக வேண்டிய கட்டாயம் உண்டாகிறது. தேர்வு பள்ளியினுடையது இல்லை. பள்ளி தெரியாமல் அந்த ஆரக்காலில் ஏறிவிட்டது. ஆரக்காலில் ஏறிவிட்ட குற்றத்திற்காக, ஆரக்காலோடு தன்னை ஒட்டி கொண்டு விட்ட குற்றத்திற்காக எல்லா சுரங்களையும் கடந்து இந்த பள்ளியும் சேர்ந்து துன்பத்தில் உழல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. நான் இவரோட வந்தேன், எனக்கு இவர் செத்து போயிட்டாரு, இனி ஒன்றும் காரியம் இல்லை, ஒரு பானை செய்யணும், அந்த பானையை 2 பேர் உட்கார்றது மாதிரி செஞ்சு கொடு, ஏன்னா எனக்கு என்ன வாழ்வு இருக்கு, நானும் சேர்ந்து அந்த பானைக்குள்ள உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பாட்டு. இன்னொன்று, ஐயோ எனின் ஞான் புலியஞ்சுவலே அனைத்தனன் கொளினே அகன்மார் பெடுக்க வல்லேன் என்போல் பெருவிதிர் புருகனென்னை இன்னாதுற்ற அறனில் கூற்றே நிறைவளை முன்கை பற்றி வரை நிழற் சேர்க நடத்திசின் சிறிதே என்கிற வன்பரனுடைய பாட்டு புறநானூற்றில். மறுபடியும் ஒரு பெண் கணவனோடு போய்கொண்டிருந்த நிலையில் கணவன் செத்து போனான். இது ஒரு காட்டினுடைய விளிம்பில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இவனை தூக்கிக்கிட்டு போக முடியாது, ஏன்னா இவ எளிய பெண், அவன் ரொம்ப அகலமான மார்புடைய ஆணாக இருக்கிறான். அதனால் இவனை அணைத்து என்னால் கொண்டு போக முடியவில்லை. இது என்ன நாசமா போன கூற்று, எனக்கு வந்து உற்ற துன்பத்தை போல உனக்கும் உருக என்று அந்த கூற்றத்தை சபித்து விட்டு இவ சொல்றா. ரொம்ப புலம்பலா இருக்கு இந்த வரி, தாங்க முடியல. நிறைய வளையல் போட்டிருக்கிற என் முன்கையை பற்றி கொண்டு கொஞ்சம் அப்படியே வா, நம்ம இந்த காட்டை கடந்து அந்த பக்கம் போயிடுவோம். அவன் செத்து போயிட்டான். ஆனால் இவளுக்கு வேற வழி கிடையாது, அங்கே வண்டி கிடையாது, தூக்குறதுக்கு ஆள் கிடையாது, இவளால் தூக்க முடியாது. அவள் செத்து போனதையே உணராத நிலையில் மயங்கி என் வளை நிறைந்த என் கையை பிடித்து கொண்டு நீ வா கொஞ்சம் போயிடுவோம், வரை நிழல் சேர்க நடத்திசின் சிறிதே என்று பாடுகிற நிலை. அப்போ கவிதை நிலையிலையும் புறம் பல இடங்களில் விஞ்சி நிற்கிறது என்பதற்கான 2 சான்றுகளாக இவற்றை சொன்னேன். ஆக அகம் என்பது, புறம் என்பது கருத்து நிலையிலேயும் விஞ்சி நிற்கிறது, கவிதை நிலையிலையும் விஞ்சி நிற்கிறது. ஆறுமுகத்தமிழன் அவர்கள் முறையாக தத்துவ இயல் படித்தவர். எனவே தத்துவ பார்வை அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. தத்துவம் என்றாலே வேறொன்றுமில்லை, தத்துவம் என்றால் தமிழில் உண்மை என்று பொருள். ஆக அவருக்கு எதிலும் உண்மையான பார்வை உண்டு. இப்பொழுது அகம் புறம் இரண்டையும் மிகச் சிறப்பாக தன்னுடைய சங்க இலக்கிய கவிதைகளை வைத்துக்கொண்டே அவர் அற்புதம் செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் வெண்ணிலா, அவர் கவிஞர். காமத்தை கடப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. காமத்தை கடப்பதுதான் அல்லது காமத்திற்கு பயந்து கொண்டுதான் நாம் துறவரம் என்ற கருத்தையே இங்கு பேசுகின்றோம். அதனால் காமம் என்பதை வெறும் பெண்ணோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக மட்டும் சுருக்கி பெண்ணை விட்டு விலகுவது மட்டுமே ஆணுக்கான விடுதலை என்ற புரிதலுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திரு ஆறுமுகத்தமிழன் அவர்கள் சொன்னார், புறம் ஆணை அழைத்து கொண்டே இருக்கிறது, என்னவென்று அகத்தை விட்டு வா, பெண்ணை விட்டு வா, உனக்காக வெளியே கடமைகள் காத்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனால் அகத்தில் இருந்து கொண்டே ஒரு பெண் புறத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது புறத்தையும் சரியாக தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவளாகத்தான் இருக்கிறார். சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல், அந்த பெண்ணிடம் கேட்குறாங்க, உன்னோட மகன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண் சொல்றா, புலி எங்கிருக்கிறது என்று எனக்கு தெரியாது, புலி வேட்டைக்கு சென்றிருக்கும் அல்லது போர்க்களத்தில் இருக்கும், ஆனால் புலி இருந்த குகை என்னிடத்தில் இருக்கிறது என்று தன் மகனை பெற்றெடுத்த வயிறை அவள் சுட்டி காட்டுகின்றாள். அப்பொழுது அகம் என்ற இடத்தில் ஒரு பெண் இருந்தாலும் தமிழ் சமூகத்தை கட்டி காக்கின்ற வேலையை செய்கின்ற ஒரு மகனை பெற்றெடுத்து அவனை சரியாக வளர்த்தெடுத்திருக்கு என்பதும் அகத்தின் ஒரு அடிப்படையாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு மொழியை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய பண்பாட்டின் அடிப்படையில் தான். ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்றால் அதனுடைய பண்பாட்டின் கூறுகளை அழித்தால் அதனுடைய மொழி அழிந்துவிடும் அப்படின்னு
உலகத்தில் உள்ள அத்தனை அறிஞர்களும் சொல்ற விஷயம். பண்பாடு என்பது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பண்பாடு என்பதுதான் அகம் சார்ந்த விஷயங்கள் தான் பண்பாடு. இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்தில் பண்பாடு என்ற சொல்லே 20ஆம் நூற்றாண்டுல தான் 1937 தான் டிகேசி ரசிகமணி டிகேசி தான் முதல்ல பண்பாடுன்ற ஒரு சொல்லையே அறிமுகப்படுத்துற. அப்ப நமக்கு ஆனா அதுக்கு முன்னாடி பண்படு என்ற வார்த்தை நம் தமிழ் இலக்கியத்தில் வந்து அறியப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மொழி என்பது பண்பாட்டிலிருந்து மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிளைக்கின்ற ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அப்போ அகம் சார்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒழுக்கங்கள் இதுதான் அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பண்பாடாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சங்க காலத்தினுடைய வாழ்க்கையின் தொடர்ச்சி நம்முடைய அவ்வளவு தீவிரமாக காலங்காலமாக நம்மளுடைய அப்பத்தாக்கால் மூலமாக இன்னைக்கும் நம்ம மரபணுக்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அந்த அகம் தான் மனிதனுடைய புறத்தை இன்றைக்கு ரொம்ப வலிமையா வந்து தீர்மானிக்குது. இதை தான் வந்து சங்க கவிதைகள் வந்து சொல்லுது அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். சங்க காலம் வந்து போர்க்கால சமூகம், ஜாதி அமைப்புடைய சமூகம். அந்த சமூகத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு நுட்பமாக இயற்கை சார்ந்த கவிதைகள், அதை நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். இன்னைக்கு எழுதுகிற பெண்களில் பல பேர் சங்க இலக்கியத்திற்கு நிகரான கவிதைகள் எழுதுவதற்கு அடிப்படையா இருக்கிறது பெண்ணும் இயற்கையும் இன்னைக்கு பிரிஞ்சிடாம இருக்கிறது தான். அப்போ எல்லா விஷயத்திலையும் நீங்க சங்க பாடல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடையும் அடுத்த மனிதர்களுடைய ஒரு உறவை பற்றி தான் நம்மளுடைய சங்க கவிதைகள் வந்து பாடுச்சு. அப்புறம் வந்து இந்த இலக்கிய கோட்பாடுகளே நீங்க பாத்தீங்கன்னா சங்க கவிதைகள் மட்டும்தான் மனிதர்களுக்கு இடையிலான உறவை பற்றி பேசிய கவிதை. நீங்க அதன் பிறகு பாருங்க சமயம் சார்ந்த பக்தி இலக்கியத்துக்கு வாங்க, மனிதனுக்கும் கடவுளுக்குமான உறவை பற்றிய கவிதை அங்க வந்து ரெண்டா பிரியுது. அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அற இலக்கியங்கள் பத்தி பாத்தீங்கன்னா மனிதனுக்கும் அற கோட்பாடுகளுக்கும் இடையிலான உறவை பற்றிய கவிதை. அப்போ அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் தான் சங்க காலத்திற்கு சமமாக மனிதர்களுக்கு உடனான மனிதர்களுடைய தொடர்பை பற்றி உணர்வை பற்றி அகம் எப்படி புறத்தை தீர்மானிக்கிறது என்ற கேள்விகளை பற்றி கேள்வி எழுப்புகின்ற கவிதைகள் பாரதியில தொடங்கி இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற பெண்கள் வரைக்கும் வருதுன்னா நாங்கள் அத்தனை பேரும் சங்க இலக்கியத்தினுடைய வேர் பிடித்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். சித்திரை திருநாள் புத்தாண்டு தினத்தில் நீயா நானா எடுத்திருக்கும் இந்த முயற்சி ஒரு நவீன பட்டிமன்றம், அழகு தமிழோடு கூடிய பட்டிமன்றம். அகமா புறமா, கருத்திலும் கவித்துவத்திலும் எது விஞ்சி நிற்கிறது? பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழறிஞர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். தமிழ் இலக்கியத்தில் விஞ்சி நிற்பது எது? கருத்தில் அழகியலில் அகமா புறமா? பேசுவோம். இந்த அரங்கத்தின் இறுதி கட்டத்திற்கு இப்பொழுது நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் எவ்வளவோ பகுதிகள் இருக்கின்றன. தமிழராய் பிறப்பதற்கு பல்லூழி காலம் இதற்கு முன்பு நாம் தவம் இருந்திருந்தால்தான் இந்த வரம் இப்பொழுது நமக்கு வாய்ப்பு. நான் புவியியல் படித்தவன், பிஎஸ்சி ஜியாகிரஃபி, எம்ஏ வரலாறு, பிறகு சட்டம் படித்தவன். நான் தமிழ் படித்த பண்டிதன் இல்லை. ஆனால் என் தாயின் கருவில் இருக்கிற பொழுது முதலாக நான் காது கொடுத்து கேட்ட மொழி தமிழ். என் தாய் எவ்வளவு எனக்கு நெருக்கமானவளோ, எவ்வளவு புனிதமானவளோ, எவ்வளவு தொழுகைக்கு உரியவளோ, அவ்வளவு நெருக்கமாகவும் புனிதமாகவும் தொழுகைக்கு உரியதாகவும் இருப்பது என் தாய்மொழி என்பதனால் அதனை தேடி தேடி நான் படிக்கிறேன். படிக்க படிக்க பேரின்பம் பெறுகிறேன் நான். நீங்கள் சங்க இலக்கியங்களில் அகப்பாடல்களை படித்து பாருங்கள். ஒரு உவமை சொல்கிறேன். சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கு உயிர்தவச் சிறிது காமம் பெரிது. இதைவிட அழகாக எந்த இலக்கியத்திலாவது சொல்ல முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மரம் இருக்கிறது. ஒரு மரத்தின் கிளையில் பலாப்பழங்கள் தொங்குகின்றன. பலா எவ்வளவு பெரியது, எவ்வளவு எடை கூடியது. அவ்வளவு எடை கூடிய ஒரு பலாவை ஒரு சின்னஞ்சிறிய கோடு என்றால் கிளை தாங்கி கொண்டிருக்கிறது.
சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கே, ஒரு சின்னஞ்சிறு கிளையில் ஒரு பெரிய பழம் தொங்கிக் கொண்டிருப்பதைப் போல இந்த எளிமையான சிறிய சாதாரணமான மெலிந்த உடலுக்குள்ளே இருந்து வாட்டுகிற காமம் இருக்கிறதே, அது ரொம்ப வலிமையானது, பெரிதானது. இதைவிட ஒரு ஓமை சொல்ல முடியுமா? எனவே அகம் சார்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம், புறம் சார்ந்து நீங்கள் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், எல்லா இடத்திலுமே நீங்கள் அறம் 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 என்று அறம் தழுவிய ஒரு சமுதாயத்தை படைப்பதற்காகவே தமிழன் எழுதுகோலை அன்று தொட்டு இன்று வரை இயக்கிக் கொண்டே இருக்கிறான். நாம் 21ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். கவிதை என்பதே வேதனையின் வெளிப்பாடு என்று நான் சொல்வேன். சிருஷ்டி என்பதே முழுக்க முழுக்க இருதயத்தின் வலி வார்த்தைகளாக வந்து விழுவது. எவ்வளவு வலியும் வேதனையும் ரணமும் இருந்தால் இந்த ஆ சங்கரியின் கவிதையில் இவ்வளவும் வார்த்தைகளாக வந்து விழுந்திருக்கும். படிக்கிற பொழுதே எனக்கு வலிக்கிறது. நேரிடையாக நம்மிடம் பேசுவது போல் தன் வலியை அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு முகமில்லை, இதயமில்லை, ஏன் ஆன்மாவும் இல்லை. அவர்கள் பார்வையில் 2 மார்புகள், நீண்ட கூந்தல், சிறிய இடை, பருத்த தொடை, இவைகள்தான் உள்ளன. சமையல் செய்தல், படுக்கை விரித்தல், குழந்தை வளர்த்தல், பணிந்து நடத்தல், இவைதான் என் கடமைகள். கற்பு குறித்தும் மழை பெய்யென பெய்யென்பது குறித்தும் பேசுபவர்கள் பார்ப்பது முழுவதும் என் உடலை மட்டுமே. கணவன் தொடங்கி கடைக்காரன் வரை இதுதான் வழக்கம். நீள சொல்ல விரும்பவில்லை நான். கல்யாண்ஜியை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். ஒரு வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். அவர் வண்ணதாசன் என்று கதை எழுதுவார், கல்யாண்ஜி என்று கவிதை எழுதுவார். தீகாசி என்கிற ஒரு அற்புதமான மனிதருடைய மகனாக பிறந்தவர் அவர். அவர் ஒரு கவிதை நான் சொல்லும் பொழுதெல்லாம் சிலிர்த்து போகிறேன். கவிதைக்குரிய ஆற்றல் அதுதான். இன்றைய வாழ்வு எப்படி இருக்கிறது? எந்திரமயமான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்திரமயமான இந்த வாழ்வு குறித்து 1000 பக்கங்களில் எழுதினாலும் விளக்கிவிட முடியாததை 4 வரியில் சொல்லிவிட முடிகிறதே, அதற்கு பெயர்தான் கவிதை. இங்கே கல்யாண்ஜி சொல்கிறார், கொஞ்சம் யோசியுங்கள். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பது மறக்கும், இடை ஓடும் நதி மெல்ல சிரிக்கும். இதுதான் கவிதை. பாப்லோ நெரூடாவை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவன் ஒரு புரட்சியாளனாக மாறியவன். அகம் பேசுகிறீர்கள், புறம் பேசினீர்கள். 20 வயதில் பாப்லோ நெரூடா எழுதியது முதலில் காதல் கவிதைகள் தான். 20 poems and my song of despair. உலகத்தையே புரட்டி போட்டது அந்த கவிதை புத்தகம். காதலிலே இருந்துதான் பாப்லோ நெரூடா தொடங்கினான். இன்று பாப்லோ நெரூடா பேசப்படுவது காதல் கவிதைகளால் அல்ல. மை ஹார்ட் இன் ஸ்பெயின் என்று அவன் எழுதிய அதுதான் இன்றைக்கு பாப்லோ நெரூடாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அவன் போராளி. அது குறித்து பேச இங்கே நேரமில்லை. அவனுடைய வீடு உள்ளே இராணுவத்தினாலே முற்றுகையிடப்படுகிறது. வருகிறார்கள். இவனுடைய அறைக்குள்ளே எங்காவது பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்று தேடுகிறார்கள். மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிற பாப்லோ நெரூடா வாய் திறந்து சிரித்தபடி சொன்னான், என்ன தேடுகிறீர்கள்? எங்கே பயங்கரத்தை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறாய் என்று தேடுகிறோம். உங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இந்த இடத்தில் இருப்பது ஒரே ஒரு பயங்கரமான ஆயுதம்தான், அது என் கவிதை என்று சொன்னான் அவன். கவிதையை விட பயங்கரமான ஆயுதம் கிடையாது. கவிதையை விட மடைமாற்றம் செய்யக்கூடிய சக்தி உள்ள சாதனம் வேறொன்றும் கிடையாது. இதை வைத்துக்கொண்டு வெறுமனே அகம்பாடிக்கொண்டு இருக்காமல் புறம், அந்த புறத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், அந்த சிக்கல்களுக்கு காண வேண்டிய தீர்வு, அந்த தீர்வு குறித்த தேடல், இவற்றை பாட வேண்டும். நீள பாட வேண்டும் என்பது கூட அல்ல. நீங்கள் நகுலனை பார்த்தால் ஒரு வரி, ஒரே ஒரு வரி நான் பல மணி நேரம் யோசித்திருக்கிறேன். அதுதான் கவிதை. முக்கோணத்தின் சிகரத்தில் ஒரு துளி ஞானம்.
முக்கோணம் இருக்கிறது, முக்கோணத்தின் உச்சத்தில் ஒரு துளி ஞானம். இதை பற்றி பேசுவதென்றால் தனியாக பேசிக்கொண்டே போகலாம். எனவே வாழ்வு சார்ந்து இயங்குவதுதான் உண்மையான கவிதை. அதுதான் மண் உள்ளவரை, மனிதர் உள்ளவரை இருக்கும். தமிழுக்கு பெருமையை தரக்கூடியது அகம் சார்ந்த அற்புதமான கவிதைகளும் புறம் சார்ந்த சிந்தனைக்குரிய கவிதைகளும் தான். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நீயா நான் அந்த அசல் பட்டிமன்றத்தை எடுத்து உங்கள் முன்னால் வைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்தணும், ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்தணுங்கிறது இல்லை, உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். த ஹோல் ஐடியா ஆஃப் திஸ் ஷோ இஸ் தட் ஹூ யூ ஆர், நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டதான். இந்த அசல் பட்டிமன்றங்கிறது ரொம்ப ஓல்டு மாடல் இல்லை. ஏன்னா நம்முடைய மிக பழமையான விஷயத்தை ரொம்ப சரியாக இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக இந்த அறிஞர்கள் அமைந்த இந்த சபைக்கு நீயா நானா புத்தாண்டில் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தேங்க்ஸ் லாட். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். புத்தாண்டு நாளில் பரிசு கொடுக்கணும். பொதுவாகவே நீயா நானாவில் 2 பரிசுகள் கொடுக்கப்படும். பட் இங்கே எப்படி 8 பேருமே மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள், மிக அருமையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குனால 2 பேரை நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த அணியிலேருந்து ஒருத்தங்க, அந்த அணியிலேருந்து ஒருத்தங்க. இது போன்ற அதாவது கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் பட்டிமன்றங்களை கொண்டு வரணும், அதை நவீனப்படுத்தணும், ஒரு நவீன பட்டிமன்ற வடிவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும். அந்த விஷயத்தை சொன்னவரும் இங்கே இருக்கிறார், அந்த சொன்னவரே கூட அந்த பரிசையும் பெறுகிறார் அப்படிங்கிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த தரப்பிலிருந்து திரு ஆறுமுக தமிழன் அவர்களுக்கு அந்த பரிசு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. தமிழறிமணியன் சார், நீங்கள் கொடுக்கணும். உங்கள் நண்பரின் மகனுக்கு உங்கள் கையால் பரிசு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு இவங்க வந்திருக்காங்க. எப்போதும் பேசிகிட்டே இருக்கவங்க, ஆனால் என்னமோ நிகழ்ச்சிக்கு வரவே மாட்டாங்க. பட் இந்த முறை முதல் முறையாக நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தான் பரிசு போகுது. நான் 2 காரணங்கள் சொல்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக பரிசு கொடுக்குறோன்னு அல்ல, இந்த பரிசு எல்லாருக்கும் கொடுப்பதாகத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அவங்களுக்கு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வேகமாக பேசுகிறவங்க கிட்ட பொதுவாக அந்த வேகம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டென்ட்டை ரொம்ப ஸ்பீடாக மிஸ் ஆகாமல் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அது இந்த தலைமுறைக்கு, நவீன கால பட்டிமன்ற முறைக்கு தேவையும் படுகிறதுங்கிற அடிப்படையில் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு அந்த பரிசு. வாங்க. இது தந்தை மகளுக்கு வழங்குகிற பரிசு என்று எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு. அனைவருக்கும் நீயா நானாவின் சார்பாக மறுபடியும் சித்திரை திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள்.